உண்மையில் பேய்கள் இருக்கிறதா? அறிவியல் ஆய்வின் முடிவை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். பேய் என்ற சொல் தற்போது வரை விவாதத்திற்கான ஒரு சொல்லாகவே இருக்கிறது. சிலர் பேய்களை நம்புகின்றனர், சிலர் நம்புவதில்லை. சிலர் பேய் நிஜம் என்றும் மற்றவர்கள் அவை வெறும் மனதின் கற்பனை என்றும் கூறுகிறார்கள். யதார்த்தம் எதுவாக இருந்தாலும் பேய்கள் இருக்கிறதோ இல்லையோ அது நம் தனிப்பட்ட நம்பிக்கைகளை பொறுத்தது. ஆனால் அறிவியல் அதை பற்றி என்ன சொல்கிறது? பேய்கள் நிஜமா என்பது குறித்து நிபுணர் ஒருவர் கூறியிருக்கிறார். அவர் கூறுவதை கேட்டால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியம் அடைவீர்கள். தென் அமெரிக்காவின் தென் கரோலினா பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் பேராசிரியர் பேரி மார்கோவ்ஸ்கி இதற்கு மிக விரிவான பதிலொன்றை அளித்திருக்கிறார். பேய்கள் இருப்பதாக பலர் நம்புவதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த நம்பிக்கையின் பின்னணியில் அவர்களுக்கு நடந்த விசித்திரமான சம்பவங்கள், பறக்கும் புத்தகங்கள், விளக்குகள் தானாகவே எரிந்து அணைதல், விசித்திரமான ஒளிகள் நடப்பது போன்ற சத்தங்கள் போன்றவற்றால் பேய்கள் இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் பேய்களின் இருப்பு சாத்தியமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை பேய்கள் மனிதர்களைப் போல நடந்து கொள்கின்றன என்றால் அவை ஏன் மனிதர்களைப் போல கழிப்பறைக்கு செல்லக்கூடாது? பேய்கள் கழிப்பறைக்கு சென்றன என்றோ குளியல் அறையில் குளித்தன என்றோ மக்கள் ஒருபோதும் சொல்லி நாம் கேட்பதில்லை. இயற்பியல் தொடர்பான பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு பேய்கள் இல்லை என கண்டறியப்பட்டிருக்கிறது. மனிதன் இறந்த பிறகு அவர்களது எந்த பாகமும் அழியாமல் இருப்பதில்லை. பேய்கள் பற்றி மக்கள் கொண்டிருக்கும் கருத்துக்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. மொபைல் போன்களில் கேமராக்கள் மற்றும் ஒளிப்பதிவுகள் வந்ததிலிருந்து மக்கள் சிறிய விசித்திரமான ஒலிகள் அல்லது காட்சிகளை கூட பதிவு செய்து அவற்றை பேய்களுடன் தொடர்பு படுத்திக் கொள்கிறார்கள். மக்கள் சில பதிவுகளை கொண்டு அவற்றை பேய்களோடு தொடர்பு படுத்தும் பெரும்பாலான சம்பவங்கள் சூழ்நிலையின் தவறான மதிப்பீடு அல்லது சூழ்நிலையை பற்றிய தவறான புரிதல் காரணமாகும் என்று அவர் விளக்கமளித்திருக்கிறார். பல நேரங்களில் மங்கலான விளக்குகள், மன எண்ணங்கள், பயம், குறைவான தூக்கம் போன்றவற்றால் மக்கள் தங்கள் முன் ஏதோ விசித்திரமானதை கண்டதாக உணரலாம். பேய்கள் இல்லை, மனிதர்களின் மனம்தான் சில சூழ்நிலைகளால் அவனை பயமுறுத்துகிறது என பேராசிரியர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்.